வழக்கமா பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல நெறைய பேர் சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. அப்படி அந்த சபரிமலையோட வரலாறு என்ன? அது மட்டும் இல்லாம ஏன்ப்பா அந்த சபரிமலைக்கு பொண்ணுங்கள அலோவ் பண்றதே இல்ல? அது எதனால? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான ஆன்சரும் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மாலை போட்டவங்கள பாத்தீங்கன்னா, நம்ம வாங்க சாமி, போங்க சாமி, அதாவது சாமி அப்படின்னு சொல்லி வாங்க, போங்கன்னு மரியாதையா கூப்பிடுறோம். அது எதனால? அது மட்டும் இல்லாம இந்த பார்க்கடல கடைஞ்ச விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தேவர்களுக்கு அமிர்தம் தேவைப்பட்டபோது பார்க்கடல கடைஞ்சாங்க அப்படின்ற மாரி. அப்போ வந்து விஷ்ணு வந்து ஒரு மோகினி அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கதைக்கும், இந்த சபரிமலையோட கதைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க இந்த மாரி சபரிமலைக்கு மாலை போடலான்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவும் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாவும் இருக்கும். ஒரு சப்போர்ட்டிவாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரிப்பா, நம்ம சபரிமலையோட வரலாறு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். அதாவது அந்த காலத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது அந்த காலத்துல கேரளா மாநிலத்துல பந்தாளம் அப்படிங்கிற ஒரு இடத்த ராஜேந்திரன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு கஷ்டங்க. என்னன்னா, நம்மளுக்கு குழந்தையே இல்ல, ராஜாவா இருக்கும், நம்மளுக்கு அடுத்து யாரு நாட்டை ஆள போறது அப்படின்ட்டு ஒரு கஷ்டமாவே இருந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சிவனை வேண்டிக்கிட்டே இருப்பாரு ரெகுலரா, குழந்தை வேணும் குழந்தை வேணும்ட்டு. அப்படிங்கிறப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவரு ஊரை ரவுண்ட்ஸ் போயிருக்கிறாரு. ஊர்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட்ஸ் பார்க்க போயிருக்கிறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு ராஜாவும் அவர் கூட இருந்த அமைச்சரும் கவலர்களும் காட்டுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு குழந்தை மட்டும் தனியா அழுதுகிட்டு இருக்கு. ஒண்ணு ராஜாவுக்கு ஒரு டவுட், என்னடா இந்த காட்டுல மனுஷங்களே அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, கொடிய விலங்கெல்லாம் இருக்கு, இந்த காட்டுல யாராவது குழந்தைய போட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கறாங்க. யாருமே கிடைக்கல. ஸோ அப்ப ராஜா ஒன்று முடிவு பண்றாரு, நம்ம குழந்தை இல்லைன்னு வேணும்னாலதான் ஈஸ்வரனே வந்து நம்மளுக்கு குழந்தைய ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த குழந்தைய தானே தத்தெடுத்து வளர்த்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது கூட அந்த அமைச்சருக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து என்ன நினைச்சிருக்கிறாரு, ராஜா போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஆட்சியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரு நினைச்சிருக்கிறாரு. பட் குழந்தை வந்தோடனே அவருக்கு ஒரு கடுப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அமைச்சரும் பிளான் பண்றாரு, எப்படியாவது இந்த குழந்தைய வந்து டைம் கிடைக்கும் போது கொன்றணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாரு. இந்த குழந்தை கிடைக்கும் போதே கழுத்துல வந்து மணிமாலையோட இருந்திருக்கு. அதனால அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ராஜா என்ன பேர் வைக்கிறாங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. இந்த குழந்தையும் வளர்ந்து அப்படியே பெரிய ஆளாங்க. பெரிய ஆளானதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா குருகுலத்துக்கு அனுப்புறாங்க. அதாவது குருகுலம்னா நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கறது, போர் திறமைகளை கத்துக் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அவர் குரு சொல்லித்தரதோடயே இவர் நிறையவே நல்லாவே கத்துக்கிறாரு. எக்ஸ்ட்ரா நாலேஜா இருக்கிறாரு. அதை பார்த்தனுமே குருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இவர் வந்து நார்மல் குழந்தை இல்ல, ஏதோ ஒரு தெய்வ சக்தியோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அவர் மைண்டுக்கு தோணி இருக்குது. உடனேயும் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு தெய்வ குழந்தை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு குருகுலத்துல எல்லாமே கத்துக்கிட்டு அவர் ஊருக்கு திரும்புற காலம் வருது. அப்போ வந்து அவரோட குருக்கு வந்து தட்சணையா ஒரு கொஞ்சம் தங்க காசை கொடுக்குறாரு. அதை வாங்கும்போது பாத்தீங்கன்னா குரு வந்து கொஞ்சம் சங்கடமாவே வாங்குறாரு. உடனே நம்ம மணிகண்டன் சாமி இருக்கிறாருல, அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏங்க நான் கொடுத்தது ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருக்குதா, இல்லை ஏதாவது சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் இருந்துகிட்டு, அது இல்லப்பா, அது என் மனசுல வேற ஒரு குறை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. என்ன உங்க பையன் வாய் பேசாம இருக்கிறதான உங்களோட குறை அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அடுத்ததை பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் பாத்தீங்கன்னா அந்த குருவோட பையனை பேச வைக்கிறாரு. அந்த பையன் வந்து ஊமையா இருப்பான் பிறந்ததுல இருந்து. அந்த பையனை வந்து பேச வச்சதுமே இருக்கிற மத்த பசங்களுக்குமே சரி குருவுக்குமே சரி கன்ஃபார்ம் ஆயிருது இவர் வந்து ஒரு தெய்வ குழந்தைன்ட்டு. உடனே அவரை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர் நாட்டுக்கு வர்றாரு. நாட்டுக்கு வந்ததுமே ராஜா வந்து அவர் இளவரசரா அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கும் போது அமைச்சர் வந்து பால்ல வந்து விஷத்தை கலந்து கொடுத்துட்றாரு. விஷத்தை கலந்து கொடுத்த பாலை இவர் குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாரு. சரி, இவரை காப்பாத்துறதுக்காண்டி பல பேர் வராங்க, பல மருத்துவர்கள் வராங்க, எல்லாருமே என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா காப்பாற்ற முடியல. இதை பார்த்துட்டு சிவனே பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் மாதிரி வேஷம் போட்டு வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்து அந்த பையனை காப்பாத்துறாரு மணிகண்டனை. நம்ம மணிகண்டன் குருகுலத்துக்கு போன டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்குமே அவங்களோட சொந்தமா ஒரு குழந்தை பிறகுது. இந்த குழந்தை பிறந்தோடனே அரசை வந்து என்ன பண்றாங்கன்னா மணிகண்டனை வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கிறது இல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப இவரை இளவரசரை அறிவிச்சதுமே அமைச்சரும் ராணியும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. எப்படியாவது வந்து மணிகண்டனை வந்து நம்ம கொன்றணும், என்னோட வயிற்றுல பிறந்த குழந்தை தான் வந்து இளவரசரா வரணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. அதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா தலைவலி வந்த மாதிரி நடிக்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற வைத்தியரும் சேர்ந்துட்டு இவங்களுக்கு வந்து புலிப்பாலும் அது கூட கொஞ்சம் மூலிகை கொடுத்தாதான் உங்க தலைவலி சரியாகும் அப்படின்ற மாதிரி ராஜா கிட்ட சொல்றாங்க. உடனே ராஜாக்கு புலிப்பாலை யார் கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம மணிகண்டன் சொல்றாரு, அப்பா நான் போய் அம்மாவோட தலைவலி நீக்கிறதுக்காண்டி புலிப்பால் எடுத்துட்டு வரேன், அதை வச்சு அம்மாவை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ராஜாவும் பாத்தீங்கன்னா சரி ஓகேப்பா நீ போயிட்டு வர, உனக்கு போற வழியில பசிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கன் தேங்காவும் அது கூட வந்து கொஞ்சம் சாப்பிட்ற பொருளும் வச்சு கட்டி இருமுடியா தலையில வச்சு அனுப்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் மகிஷி அப்படிங்கிற ஒரு அறைக்கையை மீட் பண்றாரு. அந்த அறைக்கை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தேவர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் எல்லாத்தையுமே வந்து துன்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பிறந்ததுக்கான காரணமே பாத்தீங்கன்னா அந்த மகிஷி அப்படிங்கிற அறைக்கையை அழிக்கிறதுக்காக தான். ஆனா மகிழ்ச்சி வந்து ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க. என்ன வரம்னு பாத்தீங்கன்னா நீரா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், எதுனாலையுமே அவங்கள வந்து கொல்ல முடியாது. அவங்கள கொல்லணும்ட்டா
ஒன்று சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு குழந்தையா இல்லாத மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வரம் வாங்கியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கதை நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து விஷ்ணு வந்து அரக்கர்கள்ட்ட இருந்து அந்த அமிர்தத்தை தேவர்கள்ட்ட தரணுங்கிறதுக்காண்டி மோகினியா உருமாறி வந்திருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன். அதே மாதிரி இவர் மகிழ்ச்சியை பார்க்குறாரு, மகிழ்ச்சி கூட சண்டை போடுறாரு, மகிழ்ச்சியை கொண்டுறாரு. மகிழ்ச்சியை கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஓகே, நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, இந்த அரக்கிட்டு இருந்து நம்ம எல்லாமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்திரனும் மணிகண்டன் வாழ்த்து சொல்றாரு. அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, மணிகண்டன் எங்க அம்மாவுக்கு வந்து தலைவலி, உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து புலிப்பால் வேணும்னு கேட்கறாங்க, அதுக்கு வழி கிடைக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு இந்திரன்ட்ட கேட்கறாரு. இந்திரன் உடனே ஒரு பெண் புலியா மாறுறாரு. பெண் புலியா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மணிகண்டன் கொஞ்சம் பால் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்திரன் சொல்றாரு, ஓகே மணிகண்டன், நீ பால் எடுத்துக்கிட்டு, ஆனா இது புலிப்பால் அவங்க நம்பணும்ல, அதனால நானும் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து புலியா மாறி மணிகண்டன் கூடயே ராஜ்யத்துக்கு வராரு. ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா புலிய மணிகண்டன் கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே அவரோட தெய்வம் அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க. உடனே அங்க இருக்கிற ராணியுமே சரி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க, நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிடும் அப்படின்ட்டு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஓகே, நீ எங்க கூடயே இருந்திருப்பா மணிகண்டா, நம்மளா ஒரே ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்லம்மா, நான் வந்துட்டு என்னோட பக்தர்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சபரிமலையில போய் தவம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சபரிமலைக்கு போறாரு. அதுதான் இந்த இப்ப இருக்கிற சபரிமலையா இருக்குது. அதே மாதிரி சபரிமலைக்கு மாலை போடுறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்துனா இன்னமும் ஐயப்பன் வந்து மாறுவேடத்துல வந்து அவங்களுக்கு உதவி செய்வாரு. அப்படிங்கறதுனாலதான் யாரை பார்த்தாலுமே மாலை போட்டவங்களை வாங்க சாமி போங்க சாமின்னு மரியாதையா கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம சபரிமலையில் இருக்கிற மணிகண்டன் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மச்சாரி. அதனாலதான் எந்த பெண்களையுமே அந்த கோயிலுக்கு அலோவ் பண்றது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.